மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது தான் நம்ம சாட்சிகளாய் வாழ்வதற்கு பலன் கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம தான் ஆண்டவருக்கு சாட்சிகள். ஏசாயா 43:12 வாசிக்கிறோம், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இந்த உலகத்தில், பாவமான உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். சுய பலத்தாலோ சுய சக்தியாலோ பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம். என்னுடைய 16வது வயது வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 16 வயதில் தான் ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னால் சினிமாவுக்கு, கதை புத்தகங்களுக்கு அடிமையாகி இருந்தேன். எப்போ பாரு சினிமா பாடல்கள், கதை புத்தகம்தான். ஆனால் என்னுடைய 16வது வயதில் ஒரு நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். அன்றைக்கே தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். அதுக்கு பிறகு எனக்கு யாரும் வழி நடத்த ஆட்களே கிடையாது. வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவரே இது தவறு, இதை விட்டு விலகு என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நடத்தினார். சினிமா பார்க்குறது தவறுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு உணர்த்தி அந்த பாவத்தை விட்டேன். இது ஆண்டவருக்கு பிடிக்கலை இந்த காரியம், இதை விட்டுருவோன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த ஒவ்வொரு காரியங்களாய் விட்டேன். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிப்பேன். ஆனால் அப்போ அது தப்புன்னே எனக்கு தெரியல. ஆனால் நம்ம முழங்கால் போட ஜெபிச்சோடனே ஆண்டவர் சொல்வார், இன்றைக்கி நீ தேவையில்லாமல் பேசி வீணாக அரட்டை அடித்தது தப்புன்னு சொல்வார். சில பாவங்களை கண்டித்து உணர்த்தினார். யோவான் 16:8 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். அருமையானவர்களே, ஆவியானவர் கண்டித்து உணர்த்துறத கேட்டு நடக்கணும். அப்போ தான் பரிசுத்த வாழ்வு நமக்குள்ளே ஆரம்பிக்கும். சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமா, நான் அபிஷேகம் பெற்றேன், எனக்கு அந்நிய பாஷை கிடச்சிருச்சு, அப்போ நான் ரொம்ப பரிசுத்தமாயிட்டேன். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு அருளப்படுறார் தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கண்டித்து உணர்த்தும் போது அதை உடனே விட்டு என்ன செய்யணும்? விலகி வந்துடணும். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்துவார். இப்படி போ, இதை செய்யி, அதை செய்யின்னு சொல்லி. அருமையானவர்களே, அதுக்கு முன்னால் புரியாத வேத வசனங்களையெல்லாம் இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதனால தான் என் வாலிப வயதிலேயே நான் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆவியானவருடைய அனுபவம் என்பது என்றைக்கோ ஒரு நாள் பெற்ற அனுபவம் இல்லை. ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். அவர் நம்ம கூட பேசுவார், நம்மை அழகாய் நடத்துவார். என்னைக்கோ இத்தனாம் தேதி இத்தனை வருஷம் அபிஷேகம் பெற்றேன் இல்லை. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு கூட பேச இடம் கொடுக்க வேண்டும். அதிகாலையிலேருந்து காலையில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாடல்களை பாடி
ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையை பேசி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். சில நேரம் நம்முடைய பாவங்களை உணர்த்துவார், இல்லை நம்ம நடக்க வேண்டிய வழியை அவர் என்ன செய்வார், காட்டுவார். அதுக்கு பிறகு விண்ணப்பங்களை என்ன செய்யலாம், ஏறெடுக்கலாம். இல்லை விண்ணப்பங்களை ஏறெடுத்த பிறகு அமைதியாக காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக காத்திருக்கும்போது ஆவியானவர் ஆவியில் பேசுவதை அழகாக உணர முடியும். ஆவியானுடைய சத்தத்தை கேட்க நம்ம என்ன செய்யணும், பழக்கப்படுத்தி கொள்ளணும். அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமையல் பண்ணும்போதே பேசுவார், வண்டியில் போகும்போதே ஆவியானவர் பேசுவார், திடீர்னு சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 4:30 இவ்விதமாக சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம ஒவ்வொரு முறை தவறு செய்யும்போதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம், துக்கப்படுகிறார். அவர் கண்டித்து உணர்த்துறத கவனித்து நடக்காமல் இருக்கும்போது அமைதியாக நம்ம விட்டு விலகி என்ன செய்திருவார், போய்விடுவார். என் பிதாவே என்று அழைக்க துணிந்தேன் என்ற புத்தகத்தை எழுதின சகோதரி பில் குயிஸ் அவர்கள் முஸ்லீமாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சகோதரி. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு பேசி அவர்களை நடத்துகிறத ஒவ்வொரு முறையும் அவங்க உணர்ந்தாங்க. அவங்க ஏதாவது பெருமையோ கோபமோ எரிச்சலோ கசப்போ உள்ளத்தில் வந்துருச்சுன்னா டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகி போகிறதே அவர்கள் உணருவார்களாம். அப்போ சொல்கிறாங்க, பாவத்தை அறிக்கிட்டு உடனே விட்டுரும்போது மறுபடியும் இனிமையான ஆவியானுடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுமா. சங்கீதம் 51 கூட தாவீது சொல்கிறார், பாவம் செய்த பிறகு உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று ஜெபித்தார். அருமையானவர்களே, இன்னைக்கு செல்ஃபோன், டிவி போன்ற மீடியாக்கள், இன்டர்நெட்ல எல்லாம் நம்மளை ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி சிந்தையை ஆக்கிரமித்து கொள்கிறது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையே, எனக்கு எப்படி பரிசுத்தாவியானவர் கிடைப்பார்னு நினைக்கிறீங்களா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13. அருமையானவர்களே, உலகத்தில் கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம்ல, தேவனோடு உறவாடி அவரோடு பேசுறதுக்கு பரிசுத்தாவியின் நிறைவு அவசியம். ஆண்டவர் முதல்ல எங்கள் வீட்டில் என்னைய பரிசுத்தாவினால் நிரப்பிட்டார். என் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்ட என் தங்கச்சி வந்தா, எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், நானும் உன்னை மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கோ, உன் பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு ஏசப்பா என்னை உங்கள் பிள்ளையா மாற்றுங்கன்னு முதல்ல ஜெபம் பண்ணு, ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்படு, அதுக்கு பிறகு ஏசப்பா என்னையும் நிரப்புங்கன்னு நீ கேளு, ஆண்டவர் உன்னை நிரப்பார். அவர் ரூம் அடைச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா. திடீர்னு வெளியே ஓடி வந்தா, என்னையும் ஆண்டவர் நிரப்பிட்டாரு, என் வாயிலெல்லாம் புது புது பாஷையாக வருது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வந்தா. இன்றைக்கி நானும் அவளும் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வாலிபத்திலேயே ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு போயிட்டான். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அவர் மூலமாய் மிஷினரிகளாய் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நாம் சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, பாவத்துக்கு எதிர்த்து நிற்க ஆவியானவர் துணை கட்டாயம் அவசியம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களையும் பரிசுத்தாவினாலே அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு சீஷைகள் எல்லாம் பயந்து ரூமுக்குள்ளே அடைச்சி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இயேசு அவங்ககிட்ட பார்த்து சொன்னார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். அதன்படி 120 சீஷைகள் ஒரு மேலறையில் உட்காந்து ஜெபித்து காத்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு முன்னால்
ரொம்ப சீஷைகள் பயந்து போயிருந்தாங்க. அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். வேறு வேறு பாஷையில் ஆண்டவரை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? துதிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் பயந்து ஓடினவர்கள், இயேசுவை மறுதலித்த பேதுரு, இவங்கெல்லாம் முற்றிலுமாய் மாற்றப்பட்டார்கள். தைரியமான சாட்சியாய் மாறினாங்க. எருசலேமில் உள்ள எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர்கள் இவர்கள் மூலமாய் பலத்த கிரியை நடப்பித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லாமல் சும்மா காஸ்பிளை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ள வரங்களை தருகிறார், வல்லமையை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள் நிறைந்த இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். யோவான் 16:13 வாசிக்கிறோம், அவர் நம்மை பலன் அடைய செய்து சாட்சியாய் வாழ வைக்கிறார் என்று அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் சாட்சி கொடுக்கிறாராம். ரோமர் 8:16. அடுத்ததாக நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். ரோமர் 15:13 வாசிக்கும் போது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். கர்த்தர் மேலே நம்பிக்கை, பரலோகத்தின் மேலே உள்ள நம்பிக்கை அவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 3:16 படி உள்ளான மனுஷனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 3:16-17 படி தேவனுடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, பிசாசை ஜெயிக்க நமக்கு பலன் தேவை. சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்களா? உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். வல்லமையான சாட்சியாய் உங்களை எடுத்து நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறீங்கப்பா, எல்லார் மேலும் ஊற்றப்படுவார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிக்கிறீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு என்னையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், எனக்கும் வல்லமை வேணும், எனக்கும் பரிசுத்தமாய் வாழ பலன் வேணும், நானும் சாட்சியாக நிற்கணும்னு ஜெபிக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை இந்த வேளையில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க ஆவியானவர்களுக்கு பலன் தருவீராக. ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.